அந்த இளைய தளபதியை விட்டு கொடுத்தீங்க. உங்க ரசிகர்கள் சிலர் ஏக்கமா இன்னமும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னது இல்லைன்றேன். இந்த ஷர்ட் ஒயிட் ஷர்ட் உங்களுக்காக எங்கே திருப்பூர்லையா இல்லை சைனாவிலையா இல்லை ஜப்பானில் மேக் பண்ணதுன்னா அது உங்களுக்காக மேக் பண்ணது. அது எனக்காக மேக் பண்ணதில்லை. யாரோ எனக்கு போட்டு விட்டாங்க, அது சரியாக வரல. அதனால் அந்த சட்டை என்னை விட்டு போயிடுச்சு. அதனால் அதை நான் என்னோடய சட்டைன்னு நான் சொல்லக்கூடாது. அது வந்து அவருக்கு என்னை விட அவருக்கு தான் நல்ல பொருத்தமாக இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட கேட்டாங்களா சார் இந்த மாதிரி தம்பிக்கு வைக்கிறோம் அப்படின்னு சிசி சார் சொல்லி? கேட்காம போட்டாங்க. நான் போய் சண்டை போட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து போய் சண்டை போட்டாங்க. எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் போய் சண்டை போட்டாங்க. உங்களுக்கு படம் வந்தால் போட்டுக்கன்னு சொன்னார் எஸ்எஸ். படம் அப்போ வரல, போடலை. அதனால அவங்க போட்டாங்க. இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதை விட தாண்டி போயிட்டார். அவர் பெரிய உயரத்துக்கு போயிட்டார். அவர் மாதிரி டான்ஸ் ஆட முடியாது. எத்தனை வயசாகுது விஜய் சாருக்கு. அவர் மாதிரி யாராவது இப்போ டான்ஸ் ஆட முடியும்? பிரபுதேவா மட்டும்தான் ஆட முடியும். பிரபுதேவாக்கு அப்புறம் டான்ஸர்னா ஹீரோனா அவர் தாங்க. அவர் ஆடுறாருல, ஃபைட் பண்ணுறாருல, நடிக்கிறாருல, இவ்வளோ ரசிகர்கள் வச்சுருக்கலாருல. அதனால் அவருக்கு இறைவன் அருள் கொடுத்துருக்கு, கடாட்சம் இருக்குது, இறை கடாட்சம் இருக்குது. அதனால் அவருக்கு நடந்திருக்கு.